கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் ஆதியிலே 6 நாட்களில் எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார்னு பார்க்குறோம். ஓய்வு நாள் ரொம்ப நல்ல விஷயம். அவர் ஓய்ந்திருந்தார் என்பதற்கும் பல அர்த்தம் சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாயிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்தார். அப்படி ஒரு ரெஸ்டெல்லாம் தேவனுக்கு தேவையில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அப்படியானால் அதில் வேறு ஏதோ நோக்கம் இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் பிற்காலத்தில் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் குறிப்பாக நாம் சில சம்பவங்களை பார்க்கும்போது பிரச்சனைக்குரியதாக அது மாறி இருந்தது. ஓய்வு நாள் அனுசரிப்புன்றது இன்னைக்கு 7ஆம் நாள் கூட்டத்தார் என்று சொல்லும் கிறிஸ்தவத்தின் ஒரு சிறுபான்மை கூட்டமானது ஓய்வு நாளை தாங்கள் அனுசரிப்பதாகவும், தாங்கள் ஓய்வு நாள் கிறிஸ்தவர்கள், 7th டே கிறிஸ்டியன்ஸ் அப்படின்றவங்களா என்னங்களை சொல்கிறாங்க. இப்போ நாம் இது குறித்து சுவிசேஷ புத்தகத்தில் ஆண்டவரோட ஊழிய கால அனுபவங்களையும் அவர் அதை பற்றி என்ன சொன்னார் என்பதையும் கவனிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களில் அங்கே இளைப்பாறுதல் அல்லது ஓய்வு நாள் என்று நாம் பார்க்கிறோம் தேவனை குறித்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் நாள் அனுசரிப்பாக சட்டமாகவே தேவன் கொடுத்துட்டார். 10 கட்டளையில் ஒன்றாக அதை கொடுத்தார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருகஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பாருங்க, இவ்வளவு விவரத்தை சட்டம் கொடுக்கும்போதே கொடுத்தார், சட்டமாக கொடுத்தார். ஓய்வு நாளை அனுசரிப்பாயாக, அப்பொழுது யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அப்போது அதை என்ன மாதிரியான நாளாக அவங்க அதை கை கொள்ளணும் அப்படின்னா, கர்த்தரை மகிமைப்படுத்துவது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது, கர்த்தரின் பிரசன்னத்துக்குள் தங்கள் சிந்தையை பொருத்தி கொள்வது, இதெல்லாம் அது உள்ளே இருந்ததாக நம்ம பார்க்கலாம். அப்போது ஆவிக்குரிய நோக்கம் நமக்கு புரியுதா இல்லையா? டோட்டலாகவே அந்த சரீர பிரகாரமான இயக்கத்தை நிறுத்திட்டு ஆவிக்குரிய நோக்கத்தோடு வாழணும் அப்படின்றது தான் அந்த ஓய்வு நாளினுடைய ஆசரிப்பு. அதுக்கு அடுத்தது, அதை மீறுபவர்களுக்கு அந்த ஓய்வு நாளோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு ஆவிக்குரிய சிந்தையில் இருக்கணும். ஆனால் அதை மீறுறாங்கன்னா தண்டனை ரொம்ப கடுமையாக கொடுத்துருந்தார். என்னாகமோ 15ஆம் அதிகாரம் 32 இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்க ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். பார்த்தீங்களா? காலத்தாலே ஓய்வு நாளை மீறுவதற்கான தண்டனை சட்டம் கொடுக்கப்பட்டது. மோசேக்கு தேவன் கட்டளையிட்டார், மோசே ஜனங்களுக்கு கட்டளையிட்டார், அவனை கல்லெறிந்து கொன்றார்களாம். அவன் ஓய்வு நாளிலே விறகு பொறுக்கினான். ஆனால் அப்படியே 1000 வருஷங்கள் ஆன பிறகு இன்னைக்கு அந்த ஓய்வு நாளை நாங்கள் அனுசரிக்கிறோம் என்று சொல்லுகிற ஓய்வு நாள் கூட்டத்தார் அதை ரொம்ப நீர்த்து போக பண்ணிட்டாங்க. இது இன்னைய நிலைமை. ஆனால் அந்த முதல் நூற்றாண்டு காலம், ஆண்டவர் இயேசு வாழ்ந்த அந்த காலம் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை கடுமையாக, ரொம்ப சுமையானதாக, ஒரு வரலாற்று
வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, ஒரு சிறைச்சாலைக்குள்ளே ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஓய்வு நாளை அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக இன்னும் நுணுக்கமான விஷயங்களெல்லாம் மனுஷனாக யோசனை பண்ணி கடினமாக்கிட்டானாம். இந்த பொய் பல் கட்டுறாங்க இல்லையா, அதை கூட போடக்கூடாதான் ஓய்வு நாளில். ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா, அது ஒரு சுமை, அதை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். நரைமுடி ஒன்று பிடுங்கக்கூடாதான் வேலை. அது கோதுமை கதிர்களை அப்படியே அறுத்து அதை அப்படி கையில் நிமிட்டி அதை கொஞ்சம் வாயில் போடுறதோ அல்லது எடுத்து வைக்கணுன்றதோ கூடாதான், அது ஒரு வேலை. ஒரு வாக்கியத்தை, ஒரு சென்டென்ஸ் எழுதிடக்கூடாதான், அது ஒரு வேலை. இந்த அளவுக்கு அதை சுமையாக மாற்றிட்டாங்க. கொலை குற்றவாளிகளுடைய சிறை தண்டனை எப்படி இருக்குமோ, அந்த சிறையில் அவர்களுக்கான கட்டுப்பாடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்த பொழுது இந்த ஓய்வு நாள் தொடர்பான பிரச்சனைகள் எழுப்பப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இப்போ இந்த 5ஆம் அதிகாரத்துக்குள்ளே போன உடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கலிலேயா ஊழியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், 13ஆம் வசனம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இதனால் அங்கே சுற்றி இருந்த ஆசாரியர்கள், மகா பிரதான ஆசாரியர், அந்த மதவாதிகள், அதில் பிழைப்பவர்கள், வியாபாரம் நடத்தினவர்கள், இவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் மேலே ஒரு எரிச்சலும் கோபம் வந்துடுச்சு. அவன் இவரை தாக்குவதற்கு சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டே இருந்தான். அப்படி ஒரு சந்தர்ப்பம் தான் கிடைக்குது. இதை யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். 1, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, முக்கியமாக 3 விஷயத்துக்கு பண்டிகைக்கு எருசலேமுக்கு போவாங்க. இது என்ன பண்டிகைன்னு தெரியல. ஏற்கனவே பஸ்கா பண்டிகையை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது இது என்ன பண்டிகைன்னு தெரியல. ஆனால் போனார், எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சோம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்து அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவருமில்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அந்த மனிதன் 38 வருஷம் வியாதிப்பட்டவனாக, நடக்க முடியாதவனாக, அவன் போவதற்குள்ளே இன்னொருவன் போய் அங்கே சுகமாகிறான் என்று சொன்னால் இவனால் வேகமாக போக முடியலன்னா அவன் முடவனாக இருந்திருக்கிறான், அல்லது அவனால் அந்த இடத்தை மற்றவர்களுக்கு முன்னால் போக முடியாத ஒரு பலவீனனாக இருந்திருக்கிறான். இயேசு சுகமாக்கினார். படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்தான். இதுக்கப்புறமா ஒரு புது பிரச்சனை அவனுக்கும் வருது. என்னென்னா, அது ஓய்வு நாளாக இருந்தது. ஓய்வு நாளிலே ஒருவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு வேலையாக கருதப்படும், ஓய்வு நாளை மீறினதாக கருதப்படும். 10ஆம் வசனம். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அப்படியானால் குற்றம், இது சரியல்ல, நீ தவறு செய்கிறாய், நில் அப்படின்னு இப்போ அவர்கிட்ட மோதுறாங்க. அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை,
அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியினால் இயேசு விலகியிருந்தார். அவன் படுக்கை எடுத்து கொண்டு போனது நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் அப்படின்னு ரொம்ப சரியாக சொல்லிட்டு அவனை நிறுத்திட்டாங்க. அவன் சொல்கிறான்ப்பா, நான் இல்லை, என்னை சுகமாக்கினவர், நான் ஞாபகம் இருக்கா, நான் அங்கே படுக்கையாக இருப்பேனே, அவன் தான் நான். அவன் கண்டிப்பாக தன்னுடைய நிலைமையை விவரிச்சிருப்பான். ஏன்னா பாருங்கள், சுகவீனமாக இருந்த வருஷங்களுக்கு அப்புறம் சுகம் பெற்று மகிழ்ச்சியாக அவன் போகும்போது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனாக இப்பொழுது அவனை குற்றவாளியாக நிற்க வச்சிட்டாங்க. என்னை குணமாக்கினவர் நடக்க சொன்னார், எடுத்துக்கொண்டு போக சொன்னார், நான் போகிறேன், யார் என்னன்னு விசாரிக்கிறாங்க. இப்போது அந்த பரிசேயருக்கு ரொம்ப கோபம், அவன் ஏற்கனவே கோபமாக இருந்திருக்கான் இல்லையா, அதனால் இவன் சந்தர்ப்பம் பார்க்குற, குணமாக்கினதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இயேசுவாக தான் இருக்கணும்னு அவனுக்கே தெரியும். இப்பொழுது அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, ஆண்டவர் இயேசுவை குற்றவாளியாக்க. 16 முதல். இயேசுவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். பார்த்தீங்களா, பிதாவையும் அவரையும் வரிசைப்படுத்தி இங்கே பேசுகிறார். இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய கோபமாயிடும். அது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பாருங்கள். 18வது வசனம். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அக்கால மக்களோட அந்த பார்வை, அவங்க யூதர்கள், நியாயப்பிரமாணத்தை கை கொள்பவர்கள். அப்படியானால் ஆண்டவர் இயேசு யூதன் தானே, அவர் நியாயப்பிரமாணத்தை கை கொள்பவர் தானே. மத்திய 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனங்களையோ ஒழிக்க வந்தேன், அழிக்க வந்தேன்னு நினச்சிடாதீங்க, நான் அவைகளை நிறைவேற்றவே வந்தேன். இவர் 8ஆம் நாளில் நியாயப்பிரமாணத்தின்படியாக விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர். அவர் நியாயப்பிரமாணத்தின் கடமைகளையெல்லாம் செய்து கொண்டு வந்த ஒரு யூத குடும்பத்துக்குள்ளே 30 ஆண்டு காலம் இருந்தார். ஊழியம் செய்ய வெளியிலே வந்த பிறகுதான் அந்த நியாயப்பிரமாணத்தை விட மேலான சட்டத்தை ஜனங்களுக்கு சொல்வதற்காக தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கொண்டே புதிய பிரமாணத்தை போதித்து கொண்டிருந்தார். இதுதான் அந்த டிரான்சிட் நடக்குது பார்த்தீங்களா. அது அந்த யூதர்களால் புரிஞ்சிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. அதனால் ஒன்று பண்ணோன்னு தெளிவாக இருந்தாங்க, நியாயப்பிரமாணத்தின்படியே இயேசுவை கொலை செய்ய வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவின் உபதேசத்தை சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு பிரியமாக அதை போதித்து பிழைத்து கொண்டிருப்பவர்கள் கிறிஸ்துவின் சபையார கிறிஸ்துவின் உபதேசத்தை சொல்லும்போது இப்படி தான் பார்க்குறாங்க. இவங்க இருக்கவே கூடாது, இவங்க ஒழிச்சிடணும், இவங்க ஆவி இல்லாதவங்க, இவங்க எதுவுமே கிடையாது, இவங்க கிட்ட வெறும் வசனம்னு கிறிஸ்துவின் வசனம்னு மட்டும்தான் இவங்க பேசுவாங்க. நமக்கு அதுதான் பேர். இப்போது ஆண்டவரை என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிதாவுக்கு தேவனுக்கு சமமாக்கி இந்த மனிதன் பேசுகிறாரே. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். இதை கேட்க கேட்க அவங்களுக்கு அடியில் நெருப்ப 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்குன்னு கொட்டின மாதிரி இருக்கும். பழைய ஏற்பாட்டில் தானியேலின் காலத்தில் அந்த ராஜா 7 மடங்கு சூளையை சூடாக்கினா பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்திருக்கும். இயேசு பிதாவாகிய தேவனுக்கு தன்னை சமமாக்குகிறார், அவருக்கும் இவருக்குமான அந்த உறவை பேசுகிறார். இதெல்லாம் அவளுக்கு மிகப்பெரிய கோபமானது. ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறின குற்றச்சாட்டுக்கு தான் கொலை செய்யணும்னு வந்தாங்க. இப்போ பார்த்தா தேவ தூஷணம் பேசுவதாக பார்த்துட்ருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. 31 47 வரைக்கும் படித்து பாருங்கள். பிறகு நாம் இதை வேறொரு சந்தர்ப்பத்தில் தான் படிக்க போகிறோம். அடுத்த ஒரு சம்பவத்துக்கு நாம் போகலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள். அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்போ குற்றம் சாட்டுறாங்க. குற்றம் சாட்டும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாளில் செய்த ஒரு செயலையும் அது குற்றமில்லை என்று அங்கே அமைதியாக இருந்ததையும் இப்போ சான்றாக எடுத்து காமிக்கிறார். பாருங்க, உங்களுக்கே வரலாறு தெரியும். தாவீது பாருங்க, ஓய்வு நாளில் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை எடுத்து காண்பிக்கிறார்.
1 சாமுவேல் 21:6 அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்கள் தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். அப்போ அந்த இடத்துல தாவீதோட சம்பவம் ஓய்வு நாள் அப்படின்னு இல்லாமல் ஒரு விஷயத்தை அங்கே ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறாரு. பசியோடு இருக்கும் பொழுது அவர்கள் சாப்பிட்டது தேவ சமூகத்து அப்பம். அதை சாதாரண நாள் சாப்பிடக்கூடாது. ஆனால் அங்கே அது கொடுக்கப்பட்டது. அங்கே பசி, அவர்கள் பசி, அதில் காட்டப்படுகிற அந்த இரக்கம் முக்கியமாக இருந்ததுப்பா. 1. 2வது 5ஆம் வசனம் மத்தேயு 12. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்திலே ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? எண்ணாகமம் 28:9. ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 10ல் 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் அதன் பானபலியையும் செலுத்த கடவீர்கள். 18ஆம் வசனம். முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும். பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளிலே ஆசாரியர்கள் வேலை செய்தார்கள். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதை யாரும் பெருசாக கவனிக்கலை. சில நேரங்களில் ஒரு போக்குவரத்து துறை அதிகாரியோ அல்லது போலீஸ், அந்த கான்ஸ்டபிள் இருப்பார் இல்லையா, டிராஃபிக் போலீஸ் இருப்பார் இல்லையா, அவர் ஒன்வேல நேராக போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம பார்த்த உடனே என்ன நினச்சிருவோம், அவர் ஏதோ முக்கியமாக போகிறார் போல், அவர் ஏதோ வேலையாக போகிறார் போல் அப்படின்னு. அந்த மாதிரி நியாயப்பிரமாண சட்டம் ஓய்வு நாளில் இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துட்ட பிறகு ஆசாரியர்கள் தேவாலயத்தில் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்களாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பார்த்தீங்களா ஆசாரியர்கள் வேலை செய்வாங்களா இல்லையா? ஏன்னா 6ஆம் வசனம் பாருங்க, மத்தேயு 12. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 7ஆம் வசனம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். பலிகள், முறைமைகள் எல்லாமே தேவன் கொடுத்த சட்டம்தான். அதை தாண்டி இரக்கம் அங்கே மேன்மை பாராட்டும் பொழுது புதிய ஏற்பாட்டில் யாக்கோபில் சொல்கிறாரு, நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். 8ஆம் வசனம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அவர் அவிடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். மார்க் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். மனுஷன் முக்கியம்பா. ஓய்வு நாள் அப்படின்றத விட மனுஷன் முக்கியம் தானே, கொஞ்சம் யோசிங்களேன்றார். அந்த மனுஷனுக்கு இருக்கும் பசி முக்கியமா இல்லையா? அந்த ஓய்வு நாளிலே தேவன் தானே முக்கியம், அவர் தானே பெரியவர் அந்த நாளை விட. ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துட்டார். ஆனால் இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு பிறகு இதே வேத புத்தகத்தை கையில் வச்சிருக்கிறவங்க ஓய்வு நாளை நாங்கள் அனுசரிப்போம் என்று சொல்கிறாங்க. அப்படியானால் அவர்கள் தேவனை விட, ஓய்வு நாளுக்கு ஆண்டவராகிய தேவகுமாரனை விட நாளை பிடித்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக பேசுவாங்க இந்த 7ஆம் நாள் கூட்டத்தார். தயவுசெய்து அவர்களுடைய மாய வலைக்கு நாம் உடன்படாமல், இந்த நாள் அல்ல, அதன் மேல் அதிகாரம் உள்ளவராக இருக்கிற தேவனுடைய குமாரன் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம் கட்டுப்பட்டவர்கள். இதை நாம் நினைவில் கொள்ளணும். ஆண்டவர் இயேசு அன்னைக்கு இருந்த யூத மக்களோட பாரம்பரியங்களுக்கு உட்படாதவர், நியாயப்பிரமாண சட்டத்துக்கு கீழானவர் தான். ஆனால் நியாயப்பிரமாண சட்டத்தோடு சேர்த்து பக்கத்தில் இந்த பைலா மாதிரி இன்னொரு கிளை போல பாரம்பரியங்களை சட்டங்களாக்கி அன்னைக்கு வச்சுருந்தாங்க. அதனால்தான் ஆண்டவர் கண்டிப்பார், உங்கள் பாரம்பரியங்களாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அவமாக்கி போடுகிறீர்கள். அப்போது அவங்களுக்கு என்ன சொல்ல வந்தார்னா, பாருங்க, ஒரு ஓய்வு நாளில் 38 வருஷம் வியாதியானவன் சுகமானானே என்று தேவனை மகிமைப்படுத்தும் மனம் அப்படி இயல்பாகவே வர்றதை விட படுக்கை எடுத்துன்னு அவன் நடக்கிறானே எந்த அளவுக்கு ஆயிட்டான் பார்த்தீங்களா? லீகலிஸ்டிக்னு சொல்லுவாங்க. அவர்கள் மனிதனை, உணர்வை, இரக்கத்தை பார்க்கவே மாட்டாங்க. அப்போது ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஓய்வு நாளை அனுசரிக்கும் சட்டத்தை கொடுத்த தேவன் அதற்குள் அந்த மீறுதலை பார்த்து
அதில் தண்டனை கொடுத்தா தண்டனைக்குரிய ஒரு பாவமாக சிலது பார்க்கப்பட்டது என்றாலும் கூட அந்த ஓய்வு நாளிலே எது மேன்மையானது என்பதை தேவனே அன்னைக்கு காமிச்சிருக்கார்ப்பா. நீங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி குற்றம் சாட்டாதீங்க அப்படின்னு உதாரணங்கள் எடுத்து காமிச்சார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று ரொம்ப தெளிவாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லிட்டார். இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கும் நாம் இந்த ஓய்வு நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாராவது கை கொள்ளும் மக்கள் இருந்தார்களானால் சனிக்கிழமையை 7ஆம் நாளை அவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. கர்த்தருடைய வசனம் இப்படி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து காண்பிக்கணும். 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சுத்தமாக்க இது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானா? ஆட்டை பார்க்கலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷித்தவனாய் இருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். ஒரே அடி அடிச்சிட்டார். ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எல்லா நன்மைகளையும் எல்லா காலத்திலும் செய்கிற எங்கள் நன்மைகளின் பிதாவே, நன்மை செய்கிறவராகவே சுற்றித் தெரிந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நற்கிரிகளை செய்வதற்காக கிறிஸ்துவுக்குள் புதிதாக படைக்கப்பட்டோம். அதை மறந்து வாழ்கிறோம். இப்பொழுதோ பாரம்பரியங்களை கைக்கொண்டு நியாயப்பிரமாணத்தையே மீண்டும் கைக்கொண்டு நன்மையை விட்டுவிடுகிற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம்ப்பா. எங்களை மன்னியும். அப்படிப்பட்ட காரியங்களை தெரியாமல் செய்து கொண்டிருக்கிற மக்களை கவனித்து பாரும். இன்றைக்கும் கூட 7ஆம் நாள் என்று சொல்லி அதை தேவகுமாரனை விட நாளை முக்கியப்படுத்தி இருக்கிறவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக செபிக்கிறேன். நாங்களோ பலி அல்ல, இரக்கம் மேன்மை, நாளல்ல, மனுஷன் முக்கியம், நன்மை முக்கியம், இதை உணர்ந்து நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சத்தியத்தின்படி வாழ்வதற்கு எங்களை நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.